வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நாம் இன்றைக்கி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுமே பேப்பர் 3 வந்து டைவர்சிஃபைட் பேப்பர். ஸோ உங்களுக்கு வந்து எக்கனாமியும் கேட்பாங்க, இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எக்கனாமி, இன்டர்னல் செக்யூரிட்டி, அதுக்கடுத்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சொசைட்டி ரிலேட்டடாக எக்கனாமி ப்ளஸ் சோஷியல் இது ரெண்டுமே மிங்கிள் பண்ணி கேட்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட். ஸோ இவ்வளோ டைவர்சிஃபைடான பேப்பர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பெருசாக சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்ட். எக்கானமி, என்விரான்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சொசைட்டியை வந்து மிங்கிள் பண்ணி கேட்பாங்க. ஸோ அப்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ டிசாஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே விரல் எண்ணக்கூடியது தான். என்னது? ஸோ சுனாமி. ஸோ இது இப்போ கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா ரீசன்ட், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் தான். ஸோ க்ளவுட் பர்ஸ்ட்டு, ஸோ அதுக்கு அடுத்து வந்து க்ளவுட் பர்ஸ்ட்டுக்கு அடுத்து வந்து ஃப்ளட்டு. ஸோ அதுக்கு அடுத்து ஸ்டார்மு, தட் மீன்ஸ் சைக்ளோன். ஸோ ஹீட் வேவு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்னிங்கை வந்து டிசாஸ்டராக அனௌன்ஸ் பண்ண சொல்லி கேரளா ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். ஸோ அதிலேருந்து கொஷின் வருது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து வச்சு ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஷெண்டாய் ஃப்ரேம் ஒர்க்கை தான் நம்ம மெயினாக சொல்லுவோம். ஜென்ரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஷெண்டாய் ஃப்ரேம் ஒர்க், ப்ரோஆக்டிவ் அப்ரோச், இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக டிசாஸ்டர் அப்படின்னாலே நமக்கு அந்த ஆன்சர் ரைட்டிங்கில் எந்தெந்த வார்த்தையெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஷெண்டாய் ஃப்ரேம் ஒர்க் பற்றி பேசியிருக்கணும் இஃப் நீடட். ஸோ ப்ரோஆக்டிவ் அப்ரோச் இது கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா நம்ம ரியாக்டிவ் அப்ரோச் தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் ப்ரோஆக்டிவ் அப்ரோச், ரியாக்டிவ் அப்ரோச்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியாக்டிவ் அப்ரோச்னு சொல்லுவோம். அதுவே வந்து டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆன்டிசிபேட் பண்ணி, இப்போது ரீசெண்டாக நம்ம நியூஸஸில் பார்த்தா சென்னையில் ஃப்ளட்டு வந்து ஃபெமிலியர் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளட்டு அப்படிங்கிறது இப்போ ஆக்சுவலாக இப்போ மான்சூன் சீசன் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் எடுக்கலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாம் வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் ஃப்ளா இல்லாமல் ஏதாவது அடைச்சிருந்தால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சா ரியாக்டிவ் அப்ரோச்சானா ரியாக்டிவ் அப்ரோச். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ளட்டு, அதனால நடந்த டிசாஸ்டர்னால அதிலிருந்து பட்டு திருந்தி வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன எடுக்கிறாங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ப்ரோஆக்டிவ் அப்ரோச். என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ் மக்கப் பண்ணியாகணும். நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட கைட்லைன்ஸ், எல்லா டிசாஸ்டருக்கும் அவங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம மக்கப் பண்ணி தான் ஆகணும். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டோட அதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோ அது ரிலேட்டடாக வரக்கூடிய பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து மக்கப் பண்ணியிருக்கணும். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்பராக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டர். ஸோ நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் 2019 வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜென்ரலாக அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானில் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த ரிஸ்க், அந்த டிசாஸ்டர்னால என்ன ரிஸ்க் வரப்போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன். இது வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது, இந்த இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வரதில்லை, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் வரதில்லை. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ். ஸோ டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் த்ரூ நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ். ஸோ இதுவுமே நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ். ரெண்டுமே டிசாஸ்டர் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும் த்ரூ ஸ்ட்ரக்சரல் நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ். கெப்பாசிட்டி பில்டிங், ஒன் ஆஃப் தி மெயின் கீவேர்ட் இன் எவ்ரி ஜிஎஸ் பேப்பர், கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது. கிளைமேட் சேஞ்ச் அண்ட் மிட்டிகேஷன் அடாப்டேஷன். ஸோ கிளைமேட் சேஞ்ச், மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கீவேர்ட். ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா கிளைமேட் சம்மிட்லேயும் நாம் வந்து மிட்டிகேஷன், அதுக்கு அடுத்தபடியாக அடாப்டேஷனை பற்றி தான் பேசுகிறோம். பிகாஸ் கிளைமேட் சேஞ்ச் இஸ் இர்ரிவர்சபிள். நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்து நான் வந்து குளோபல் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அதை வந்து விட்டுட்டு இருக்கக்கூடிய குளோபல் டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆகிக்காங்க அப்படின்னு நிறைய டிஸ்கஷன்ஸில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஆக்சுவலாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரேம் ஒர்க்.
இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி இருக்கிற கொஷினை நம்ம அட்ரஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு சேலஞ்ச். 2016 with reference to National Disaster Management Authority guidelines, guidelines, discuss the measures to be adopted to mitigate the impact of recent incident in cloudburst. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா cloudburst வந்து டிசாஸ்டர். ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுவும் பர்டிகுலராக உத்தரகாண்டில். ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக cloudburst ஒரு டிசாஸ்டரோட இன்னொரு டிசாஸ்டர் எப்படி லிங்க் ஆகுதுன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெயின் வந்து cloudburstன்னு சொல்லலாமா? ஸோ இங்கே நடக்கக்கூடிய டிசாஸ்டர் பற்றி சொல்லலாம். cloudburst இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டு, இது ஒரு டிசாஸ்டர். இதனால் லேண்ட்ஸ்லைடு, இது ஒரு டிசாஸ்டர். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஒரு டிசாஸ்டர் இது வந்து வேறு எத்தனை டிசாஸ்டர் இன்ஸ்டிகேட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃப்ளட்டு, லேண்ட்ஸ்லைடு. ஸோ இந்த ஒரு டிசாஸ்டர்னால இது ரெண்டு ஆல்டர்னேட்டிவாக சைமல்டேனியஸாக அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டும் லேண்ட்ஸ்லைட்ஸும் நடக்கும். ஸோ உத்தரகாண்ட் வந்து இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் cloudburst அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ். நீங்கள் வந்து உத்தரகாண்ட் டிசாஸ்டர் அப்படின்னு போட்டாலே லேண்ட்ஸ்லைட்ஸ் தான் அதிகமாக வரும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா cloudburst. ஏன்னா cloudburstனால தான் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயில் வந்து கன்சாலிடேட் ஆகிடுது. நல்லா இந்த மழை பெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகிடுது. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க இம்பேக்ட், அதாவது கொஷினே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக cloudburst பற்றி கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மீன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரீசெண்டாக கண்டிப்பாக இந்த வருஷம் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கும், மேபி நடந்திருக்கலாம். அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும். அடுத்து ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். எப்பயுமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே நமக்கு யூபிஎஸ்சி இஸ் மேக்ஸிமம் அவுட் ஆஃப் 60 to 70% வந்து ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் தான். அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ன மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அடுத்து வந்து மெஷர்ஸ், என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க. ஸோ cloudburst அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடணும். cloudburst are the localized intense rainfall event that last only a short while. ஸோ இது நமக்கு ஜென்ரலாக தெரியும். cloudburst அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ரெயின். அது ஒரு 60 to 70 செகண்ட்ஸில் அப்படியே ஃபுல் வாட்டர், அந்த க்ளவுட் கண்டென்ட் பண்ணியிருக்கிற வாட்டரை ஃபுல்லாக என்ன பண்ணிடும், ட்ரெயின் அவுட் பண்ணிடும். ஸோ அப்போது இட் இஸ் அ வெதர் ஃபினாமினா வேர் அன்ஆன்டிசிபேட்டட் precipitation exceeds 100 mm/hour. ஸோ அப்போது வாட் இஸ் மென் பை cloudburst அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு மணி நேரத்துக்குள்ளே 100 millimeters of rainfall per hour வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் a cloudburst of area covers about 20 to 30 kilometers square. In 2022, a cloudburst occurred at Pagalham en route to Amarnath cave shrines which killed many people. So, இது ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன், cloudburstனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஃபைனும் பண்ணிவிட்டு அதோட ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிளை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் இன்ட்ரொடக்ஷனில். அப்போது இது வந்து ஓகே, cloudburst are localized intense rainfall event that last only a short while. It is a weather phenomena where unanticipated precipitation exceeds 100 mm/hour over an area of about 20 to 30 km. In 2022, cloudburst occurs at Pagalham en route to Amarnath cave shrines which killed many people. இதை வந்து இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துட்டேன். மற்றபடி இதுக்கப்புறம் நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா NDMA PDF கவர்மெண்ட்டோட பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுத போகிறேன். 6 components of disaster risk management. What is that 6 components? Okay, so this is நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அண்டர்ஸ்டாண்டிங் த ரிஸ்க், interagency coordination, structural measures and non-structural measures, capacity development, climate change risk management. கூடவே சேர்ந்து மக்கப் பண்ணிக்கோங்க. 6 components of disaster risk management. What is that? Understanding the risk, interagency cooperation, structural and non-structural measures, capacity development, climate change risk management. Understanding the risk, understanding the disaster risk. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், இன்டர்ஏஜென்சியோட கோஆப்ரேட் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சரல் அண்ட் நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் எடுக்கிறோம், அதுக்கடுத்து கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கடுத்து கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 காம்பனன்ட்ஸ். இப்போ தான் கொஷினுக்குள்ளே வரும். இம்பேக்ட் ஆஃப் cloudburst. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, with reference to NDMA guidelines, discuss the measures to be adopted to mitigate the impact of recent incident. அப்போது இம்பேக்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் என்னால் அதுக்குள்ள மெஷர்ஸ் எடுக்க முடியும். அப்போது இம்பேக்ட் cloudburstனால ஆகக்கூடிய இம்பேக்ட். இங்கே ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்னால் யார், அந்த இடத்துல யாரெல்லாம் இம்பேக்ட் ஆகிறாங்க cloudburstனால,
யார் யாரெல்லாம் இம்பாக்ட் ஆகுறாங்க, இந்த இடத்துல மழை பெஞ்சா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் ஃபஸ்ட்டு இம்பாக்ட் ஆவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இம்பாக்ட் ஆகிறது யார், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஸோ லாஜிக்காக வாங்க, ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா மக்கள், அடுத்து பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நான் லிவிங் திங்ஸ் சச் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பில்டிங்ஸ், ரோட்ஸ், டேம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாதிக்கப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு லோக்கல் கம்யூனிட்டி, நெக்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்டல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த அதுக்கு அடுத்தபடியான்னு சொல்ல முடியாது, அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல், ஃபாரஸ்ட்டு, அனிமல்ஸ், இவங்க எல்லாருமே, அதாவது இதுதான் ஸ்டேக் ஹோல்டர். ஃபஸ்ட்டு எனக்கு அங்கே யார் ஸ்டேக் ஹோல்டருங்கிறது தெரியணும். இப்போ உத்தரகாண்டில் யார் ஸ்டேக் ஹோல்டர், அது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஹிமாலயன் ரீஜன், அந்த இடத்துல ஹிமாலயன் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ நார்மலாக பீப்புள் இருப்பாங்க, பீப்புள் இருக்கும்போது கவர்மெண்ட் இருக்கும், கவர்மெண்ட் இருந்தால் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, இது ஒரு பக்கம். அந்த இடத்துல ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ் இருக்கும், பேர்ட்ஸ் இருக்கும், அவங்களையும் நான் ஒரு பக்கம் ஸ்டேக் ஹோல்டராக தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லோக்கல் கம்யூனிட்டிஸ் லாஸ் ஆஃப் லைஃப், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட் வருதுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லாஸ் ஆஃப் லைஃப், இறந்து போவாங்க. லைவ்லிவுட்ஸ், அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் டியூ டு சடன் ஃப்ளட்ஸ். ஸோ ஆக்சுவலாக க்ளவுட் பர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டை கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல க்ளவுட் பர்ஸ்ட் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து எப்பயுமே ஒரு டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சதுன்னா அந்த இடத்துலேருந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு இடத்துக்கு மாற ஆரம்பிப்பாங்க. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் லீடிங் டு லாங் டேர்ம் வல்னரபிலிட்டி. பிகாஸ் இத்தனை வருஷமாக அவங்க அதே இடத்துல இருக்கிறவங்க இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால அவங்க டிஸ்பிளேஸ் ஆகுறாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை விட்டுட்டு வராங்க. அப்போது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போனால் அவங்க நல்லா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ வல்னரபிள் கண்டிஷன்லேயே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசாஸ்டர் வந்து வச்சுக்குது. நெக்ஸ்ட் எக்கனாமிக் லாஸஸ் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பாக இது வந்து நடக்குது. வீடு எல்லாமே போயிடும், நிலம் வீடு எல்லாமே போயிடும். அக்ரிகல்ச்சர் லேண்டு டெஸ்ட்ரக்ஷன்ஸ் லீட் டு சடன் அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் காசிங் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ். ஸோ ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் இஸ் ஃப்ளாஷ் ஃப்ளட் இட் செல்ஃப் அண்ட் அனதர் ஃபினாமினா ஆஃப் டிசாஸ்டர். ஃப்ளாஷ் ஃப்ளட்டே ஒரு டிசாஸ்டர் தான். அதனால தான் சொல்கிறேன், இந்த க்ளவுட் பர்ஸ்ட்டுங்கிறது இட் இஸ் செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ளவுட் பர்ஸ்ட்டை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், க்ளவுட் பர்ஸ்ட் ஆகுது, அதனால் ரெயின்ஃபால் அதிகமாகுது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் வருது. இந்த ஃப்ளட்டிலே 2 டைப் ஆஃப் ஃப்ளட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃப்ளட்டு, இன்னொன்று வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட். ஃப்ளாஷ் ஃப்ளட் இஸ் சம்திங் இட் டேக்ஸ் வெரி ஷார்ட் டைம் டு எஸ்டாப்ளிஷ் தேர் வாட்டர் ஃப்ளோ. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பக்கம். நெக்ஸ்ட் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேக் ஹோல்டர் யார், லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஸோ லோக்கல் கம்யூனிட்டிஸில் யார், அங்கே இருக்கக்கூடிய மக்களோட லைவ்லிவுட் பாதிக்கப்படுது, உயிர் போகுது. அதனால் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க, அதனால் லாங் டேர்ம் வல்னரபிலிட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நடக்குது, அக்ரிகல்ச்சர் லேண்ட் டெஸ்ட்ராய் ஆகுது, அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் டெஸ்ட்ரக்ஷன் ஆகுது, ப்ராப்பர்ட்டியும் டெஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அதுக்கடுத்து வந்து இன்டென்ஸ் ரெயின்ஃபால் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்டை வந்து கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட், செகண்ட் ஸ்டேக் ஹோல்டர் யார், கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ். ஸோ ஆக்சுவலாக அதுதான் ரோடு பிரிட்ஜு எல்லாமே போயிடும். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட்டோட ரோடு, கவர்மெண்ட்டோட பிரிட்ஜு, கவர்மெண்ட்டோட யூட்டிலிட்டிஸ் எல்லாமே போயிடுதா. அப்போ லாஸ் ஆஃப் மணியா. ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் கண்டாமினேஷன் அஃபெக்டிங் த அக்வாட்டிக் லைஃப் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். ஸோ ஜென்ரலாக ஃப்ளட் வருது அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா கண்டாமினேட் ஆகிடும். பிகாஸ் ஃப்ளட் அப்படிங்கிறது ஜஸ்ட் அது அப்படியே ஒரே பாத்தில் வரப்போகிறது கிடையாது, இருக்கிற எல்லா இம்ப்யூரிட்டிஸையும் எல்லாத்தையுமே மொத்தமாக அடிச்சுட்டு வரும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும், பாண்ட்ஸ், ரிவர்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் காசஸ் அவுட்ரேஜஸ். ஸோ பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும், காசு தேவைப்படும், பெரிய லாஸ். ஸோ ஃபஸ்ட்டு பீப்புளு, அடுத்து கவர்மெண்ட்டு, அடுத்து யார், என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ். ஃபஸ்ட்டு சாயில் எரோஷன், டீக்ரடேஷன் இம்பேக்டிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ஆகுதா. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுமா. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம், டீஃபாரஸ்டேஷன், லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஒரு உத்தரகாண்ட் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னால் ஃபாரஸ்ட் ஏரியாவும் கூட. அந்த இடத்துல ஃப்ளட் வருது அப்படின்னா ஹியூமன்ஸ் மட்டும் பாதிக்கப்படுறதுல ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் அஃபெக்டிங் த ரீஜனல் ஜியாகிரஃபி. ஸோ ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட்டோ வருது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி வந்து கண்டிப்பாக ஆல்ட்ரு ஆகும். இது யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளட் கிரியேட்ஸ் ஜியாகிரபிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ, ஜியாகிரபிக்கல் ஆல்ட்ரேஷன் ஆல்சோ. ஸோ அதுக்கு அடுத்து ட்ரிகர்டு லேண்ட்ஸ்லைட்ஸ் லீடிங் டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம்.
டீஃபாரஸ்டேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ இது வந்து யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? எக்காலஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஏஜென்சி. ஸோ இது நான் சொல்லவே தேவையில்ல. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் ஃப்ளட் வந்ததுன்னா அந்த இடத்துல அதாவது எண்டமிக் டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாட்டர் கண்டாமினேட்டட் டிசீசஸ், பிகாஸ் பாக்டீரியா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டாமினேட்டட் வாட்டரில் வந்து என்ன ஆகும்? ஸ்ப்ரெட் ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீசஸ் அ ஹெல்த் ரிஸ்க் ஃப்ரம் வாட்டர் பார்ன் டிசீசஸ் அண்ட் கண்டாமினேட்டட் வாட்டர். ஸோ வாட்டர் பார்ன் டிசீசஸும் கண்டாமினேட்டட் வாட்டர் பாடிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஹெல்த் ரிஸ்க் வந்து அதிகமாகுது. சேலஞ்சிங் இன் ப்ரொவைடிங் எமர்ஜென்சி ஹெல்த் சர்வீசஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு இடத்துல ஃப்ளட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு அதாவது ஃப்ளட் இஸ் ஒன் ஆஃப் தி அதான் ஃப்ளட் அப்படிங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் டிசாஸ்டர் விச் இஸ் அதாவது அதை அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது பில்டிங் ஏதாவது இடிஞ்சு விழுந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஆம்புலன்ஸை கொண்டு போய் நிறுத்திடலாம். ஸோ அப்படி இல்லையா, ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோமோ இல்லையோன்றதில்ல, அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் வந்து ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், அது மாதிரி ஈஸியாக அக்சஸ் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல வந்து ஹெலிகாப்டர்ஸும் யூஸ் பண்ணலாம், பட் அக்சசபிலிட்டி பப்ளிக் வந்து அதாவது ஒரு கவர்மெண்டல் ஏஜென்சிஸோ பப்ளிக் ஹெல்த் கேரோ டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். சேலஞ்ச் இன் ப்ரொவைடிங் எமர்ஜென்சி ஹெல்த் சர்வீசஸ், அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ரெக்கவரி ஆர்கனைசேஷன். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ரெக்கவரி ஆர்கனைசேஷன், எக்கனாமிக் இம்பாக்ட் ஆன் லோக்கல் பிஸ்னஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃப்ளட் வருது அப்படின்னா அந்த இடத்துல எக்கனாமி லாஸ் ஆக தான் செய்யும். அக்ரிகல்ச்சர்னால இன்னும் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஓன்லி லிங்க்டு வித் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் லிங்க்டு வித் ஃபுட் ஸ்கேர்சிட்டி. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் லிங்க்டு வித் எக்கானமி. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் லிங்க்டு வித் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இத்தனை இன்னும் நான் நிறைய சொல்லலாம். ஸோ அப்போது அது எல்லாமே பாதிக்கப்படுது. அப்போ எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா அது பாதிக்குது. நீட் ஃபார் சப்போர்ட் டு ரீபில்ட் அண்ட் ரெக்கவர் எக்கனாமிக்கலி, கண்டிப்பாக சப்போர்ட் தேவை. அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வந்து ரீபில்ட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே என்னென்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ். யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? பப்ளிக் பீப்புள், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், அந்த அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட். இது வந்து ஜென்ரலாக எல்லா இதுக்குமே பொருந்தும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குமே பொருந்தும். ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிக், ஃபஸ்ட்டு யார் டேரெக்டாக யார் அப்ளை இது பண்ண போகிறா? பப்ளிக். அடுத்து கவர்மெண்ட், அடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், அடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட். எல்லா டிசாஸ்டருக்கும் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இஸ் அ சேலஞ்சு தான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஏன்னா ஒரு டிசாஸ்டரான இடத்துல இது சும்மா இட்ஸ் லைக் நாட் நேற்று ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு அது சால்வ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து திரும்பவும் நார்மல் டே கிடையாது. இட் டேக்ஸ் டைம் டு ரீபில்ட் த சிட்டி. ஸோ அந்த இடத்துல ஒரு நார்மல் எக்கனாமிக்கல் சைக்கிள் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டிசாஸ்டர்ஸ். இம்பேக்ட் யாரெல்லாம் இம்பேக்ட் ஆகுறாங்க? ஓகே, தே ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னு பார்த்துட்டோம். இப்போது கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்கிறாங்க? எப்பயுமே டிசாஸ்டர் அப்படின்னாலே மிட்டிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மிட்டிகேட் அப்படிங்கிற இன்னொரு பாசிட்டிவ் வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணலாம். பிகாஸ் மிட்டிகேஷன் இஸ் சம்திங். மிட்டிகேஷனோட மீனிங் என்ன அப்படின்னா, ஓகே இப்போது இந்த இடத்துல ஃப்ளட் வரப்போகுது, இந்த இடத்துல ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட்டிகேஷன், ஏன் வந்து இந்த மிட்டிகேஷனுங்கிறத பாசிட்டிவ் வேர்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா, திஸ் இஸ் அன் ஏரியா, இந்த ஏரியாவில் வந்து ஃப்ளட் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. 2020 ஆல்ரெடி இங்கே வந்து ஃப்ளட் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து ஃப்ளட் வந்துருச்சு. ஃப்ளட்டு வந்ததுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் இறந்துட்டாங்க. ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னாச்சுன்னா சொத்து சேதமாயிடுச்சு. டோட்டலாகவே 1000 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு. அடுத்த வருஷமும் இதே இடத்துல 2021 இங்கே ஃப்ளட் வரப்போகுது, 22 இங்கே ஃப்ளட் வர போகுது, கண்டிப்பாக வரதான் போகுது. அப்போது கவர்மெண்ட் வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். எதுக்காக? ஃப்ளட்டு வராமல் தடுக்க முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ நேச்சர் ஃபினாமினா. ஸோ ஓகே, ஹியூமன் இன்டியூஸ்டு கான்செப்ட்ஸ் ஆல்சோ தேர். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நேச்சுரல் ஃபினாமினாவை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இத்தனை வருஷம் ஃப்ளட் வருது அப்படின்னா நான் கண்டிப்பாக 2025 ரெடியாக இருக்கணும். 2025 ஜூன் மாதம் கண்டிப்பாக ஃப்ளட் வர போகுது. அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இந்த 500 பேர் சாகாமல் இருக்கிறதுக்காக. 500 பேரை என்னால் காப்பாற்ற முடியலனா கூட ஐ எம் மேக்கிங் த இம்பேக்ட் ஆஸ் லெஸ் சிவியர். நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 200 பேர் 300 பேரையாவது காப்பாற்றுறேன். அதுதான் மிட்டிகேஷன் மெஷர்ஸ். மிட்டிகேஷன் இஸ் சம்திங் மேக்கிங் லெஸ் சிவியர் தேன் வாட் இட் குட் பி. மேக்கிங் லெஸ் சிவியர் தேன் இன் வாட் இட் குட் பி. 500 பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு 200 பேர் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னா இட் இஸ் மிட்டிகேட்டிங் மெஷர்ஸ். அதை தான் இங்கே வந்து கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த ரிஸ்க்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் அதுதான் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன இதுதான் திரும்பவும் இங்கே 2 லைன் பாயிண்ட் ஆட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம இந்த ரிஸ்க்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம்? கம்பைல் அண்ட் மெயின்டைன் டேட்டா ஆன் ஈவெண்ட் லைக் க்ளவுட் பர்ஸ்ட் அண்ட் ஹெயில்ஸ்டார்ம். இப்போ நான் என்ன சொன்னேன், 2020, 21, 22, 23, 24 அந்த 4 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே மேப் பண்ணி நான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இது இப்படி தான் வரப்போகுது. கம்பைல் அண்ட் மெயின்டைன் டேட்டா அண்ட் ஈவெண்ட்ஸ் லைக் க்ளவுட் பர்ஸ்ட் அண்ட் ஹெயில் ஸ்டார்ம்ஸ். ஓகே, இன்ஸ்டாலிங் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பண்ணி ஆகணும். ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நமக்கு வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும். டிப்ளையிங் டாப்லர் வெதர் ரேடார். ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளட்டு அண்ட் ரெயின்ஃபால். அப்போ ரெயின்ஃபால் ஃப்ளட்டுன்னு வந்தால் இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேக் ஹோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அண்டர்ஸ்டாண்டிங் த ரிஸ்க். எப்படி வந்து மிட்டிகேட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ரிஸ்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை படித்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரபிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதை செய்கிறோம். இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன். ஸோ இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன் தான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இந்தியாவில். ஏன்னா ப்ரிப்பரேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். ஒரு பிளானை ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து அதில் என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அண்ட் என்ஷோர் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஏஜென்சி வித் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டாஸ்க். கண்டிப்பாக என்ஷோர் பண்ணியாகணும். அதாவது இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபயர், இப்போ ஃப்ளட் வருது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் நடக்கும், அதனால் நிறைய டிசாஸ்டர்ஸ் நடக்கும். ஃப்ளட் வருது அப்படின்னா வாட்டர் பாடிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டாமினேட் ஆகும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணணும். அதனால் 10 வாட்டர் டேங்கை நிறுத்த வைக்கணும். கொண்டு வந்து ஃபுட்டு சாப்பாடு இல்லாமல் போகும், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் போகும், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் போகும். அதனால் க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஜென்சிஸ் எல்லாமே ரெடியாக இருக்கணும். ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின் ஸ்ட்ரீமிங் disaster risk reduction, ensuring coherence and mutual reinforcement in disaster risk reduction and development. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் ஏஜென்சிங்கிறது எல்லாம் ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இன்வெஸ்டிங் இன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் என்னெல்லாம் எடுக்கணும்? ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் மல்டி ஹசார்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஃபார் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பர்டிகுலர் இதுக்கு பண்ணாமல் மல்டி ஹசார்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அப்ளை த கான்செப்ட்ஸ் ஆஃப் மல்டி லெவல் சேஃப்டி டு செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் த டவுன் சிட்டி. சேஃப்டி, அதாவது ஒரு டிசாஸ்டர் மட்டும் மீன் பண்ணி நீங்கள் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்க வேணாம். மல்டி லெவல் சேஃப்டி, அதாவது ஒரு லெவல்னு மட்டும் இல்லாமல் மல்டி லெவல் சேஃப்டியை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்வெஸ்டிங் இன் டிசாஸ்டர் ரிடக்ஷன். நெக்ஸ்ட், இன்வெஸ்டிங் இன் டிசாஸ்டர் ரிடக்ஷன் கல்ச்சுரல் மெஷர்ஸ், ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ். நான் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னா, ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபண்டு வேணும், அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து மல்டி லெவல் சேஃப்டி செட்டில்மெண்ட்ஸ், அந்த கான்செப்ட்ஸ் வந்து அதாவது சொல்கிறாங்க என்னென்னா டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ். என்னெல்லாம் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ்? அண்டர்டேக் த ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ் அண்ட் ரெகுலர் பேசிஸ். ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் இது வந்து இட் இஸ் அ டெக்னிக்கல் டேர்ம். ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன், இன்டகிரேட்டட் அப்ரோச் டு ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன், பயோ இன்ஜினியரிங், பிளான்ட் ட்ரீஸ் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்லோப்ஸ் ஃபார் பர்டிகுலர்லி ஃப்ளட்ஸ் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது, அதாவது எம்பேக்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல இது மாதிரி ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் கொண்டு வந்துட்டால் ஆக்சுவலாக இட் இஸ் நீங்கள் இப்போ ஹைவேஸ்லாம் பார்ப்பீங்க. ஹைவேஸில் வந்து ஓவர் பிரிட்ஜ் போடும்போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வச்சு பேக் பண்ணி அது மேலே வந்து பார்த்திங்கன்னா செடியை நட்டு வச்சுருவாங்க. பிகாஸ் செடி இது மாதிரி புல் இருந்தது அப்படின்னா லேண்டு ஸ்லைட் ஆகாது, ஸ்லோப் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ இதை தான் அங்கே சொல்ல வராங்க. ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ் வந்து நீங்கள் எடுங்க. இட் இஸ் அ ஸ்லோப். இப்போ நான் காமிச்சது ஒன் ஆஃப் தி ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் மெஷர். பிகாஸ் அதாவது அந்த ஸ்லோப் வந்து ஸ்டெபிலைஸாக இருக்கிறதுக்கு சரிஞ்சு விழாமல் அதை வந்து புல்லோட ரூட்ஸோ பிளான்ஸோட ரூட்ஸோ அதை வந்து ஹோல்டு பண்ணும். எல்லா என்ஹெச்லையும் நீங்கள் இதை பார்க்கலாம்.
ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷனை பற்றி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷனை பற்றி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டட் அப்ரோச் டு ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் கம்பைனிங் பயோ இன்ஜினியரிங். ஸோ அதான் சொல்கிறேன், பயோ இன்ஜினியரிங்னா பிளான்ட் ட்ரீஸை வந்து இன்டெகிரேட் பண்ணுங்கள், மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸையும் ப்ராப்பராக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட். கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் என்ன? ப்ரொவைடிங் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் டு SDRF, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிஸ்க் ஃபண்ட், ஸ்டேட் டிசாஸ்டர் ரிஸ்க் ஃபோர்ஸ், கம்யூனிட்டி அண்ட் வாலண்டியரிங், training on post hailstorm management in agriculture, training on various aspects of coping with cloudburst, hailstorm and search and rescue. So capacity development அப்படிங்கிறது என்னன்னா SDRF, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸ், ரிஸ்க் ரிடக்ஷன் ஃபோர்ஸ், கம்யூனிட்டி வாலண்டியரிங், அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். ஸோ சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் செயல்படுறதுக்கு. கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ GSCC இஸ் நத்திங் பட் கிளேஷியல் ஏரியா சேஞ்ச் காம்போனன்ட். ஸோ கிளேஷியல் ஏரியா சேஞ்ச் காம்போனன்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்டு அது எல்லாமே ரிலேட்டாக இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ உத்தரகாண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஹிமாலயன் ஸ்டேட். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த இடத்துல கிளேஷியர் எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ கிளேஷியல் ஏரியா ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸை, அப்புறம் அதை வந்து அசஸ் பண்ணணும். எந்தெந்த கிளேஷியர்லாம் வல்னரபிள் சுச்சுவேஷனில் இருக்குது, எதெல்லாம் வந்து சடனாக இன்னும் கொஞ்ச நாள் கரைஞ்சி வந்துட போகுது. ஸ்பான்சர் அண்ட் ப்ரமோட் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் எஃபர்ட்ஸ் அண்ட் லோக்கல் எஃபர்ட்ஸ் ஃபார் கிளேஷியல் ஏரியா சேஞ்ச் காம்போனன்ட் மெஷர்ஸ் அண்ட் அடாப்டேஷன். அதை வந்து கிளேஷியல் ஏரியா சேஞ்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணி சேஃப்கார்ட் பண்ணணும். ஸோ பிகாஸ் கிளேஷியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாகுது, கிளேஷியர் கிளேஷியல் மெல்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஃப்ளட்டு க்ரியேட் ஆகுது. அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ல வராங்க. Conclusion: mitigation the impact of cloudburst in Uttarakhand requires a multi-pronged approach. அதாவது multi-stakeholder approach தான் இது எல்லாமே. As outlined by NDMA guidelines, by enhancing early warning system, strengthening the infrastructure, promoting the communities and awareness, ensuring effective disaster management plan. ஸோ ஆக்சுவலாக எல்லாமே இது கன்க்ளூஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா இதை மிட்டிகேட் பண்ணணும். எப்படி மிட்டிகேட் பண்ணணும்? எல்லா ஸ்டேக் ஹோல்டரும், நான் இப்போ மேலே சொன்ன எல்லா ஸ்டேக் ஹோல்டரும் சேர்ந்து மிட்டிகேட் பண்ணணும். ஸோ எப்படி? ப்ரொவைடிங் early warning system, strengthening the infrastructure, promoting the communication, awareness and ensuring effective disaster management planning. The region can be better withstand the challenge posed by these. And ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே வரக்கூடிய இதை வந்து நம்ம இட் வில் பி சேலஞ்சிங். ஸோ அதை வந்து சேலஞ்ச் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். இம்ப்ளிமெண்டிங் தீஸ் மெஷர்ஸ் நாட் ஓன்லி ரெடியூசஸ் த இமீடியட் ரிஸ்க் பட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் த லாங் டேர்ம் resilience of Uttarakhand communities and ecosystem against the increasing in frequent cloudburst. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது மூலயமா இன்றைக்கி மட்டும் இதுக்கு சொல்யூஷன் வராது, ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இந்த சொல்யூஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அவுட்டாக கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட்டை நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு என்னது இந்த 7 பாயிண்ட்டை சொல்லணும். இந்த 7 பாயிண்ட்டுக்காக தான் மேலே இருக்கிற 6 பாயிண்ட்டை 5 பாயிண்ட் நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோம். மெஷர்ஸ் அடாப்டட் பை மிட்டிகேட், எப்படி ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன், இன்வெஸ்டிகேட்டிங் த டிசாஸ்டர் ரிஸ்க் ஆஃப் நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் எடுக்கணும், ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் எடுக்கணும், கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் எடுக்கணும், கிளைமேட் சேஞ்ச் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும். ஸோ இதை வந்து உத்தரகாண்ட் ரிலேட்டடாக இவ்வளவும். ஸோ இதே தான் இதே இம்பேக்ட் தான் இதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டிசாஸ்டர் நடந்தாலையும் நம்ம இதை தான் எழுதணும். ஸோ இது எல்லாமே வந்து காமன் பிட்வீன் ஆல் கொஷின்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ். தேங்க்யூ.